உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் ரொம்ப கேட்பார். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குது. அதுவும் இளம் வயசுல நீ வடிக்கிற கண்ணீர் கண்டிப்பா வீணா போகவே போகாதுப்பா, போகவே போகாதுப்பா. இப்ப இந்த ஜெபத்துல இருக்கிற யார் எந்த தெருவில் நீ அழுறியோ அதே தெருவில் 20 வருஷம் தாண்டி நீ போய் நிற்கும் போது கண்டிப்பா உன் தலையெழுத்து மாற்ற கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா அந்த தெருவில் நீ தலையெழுத்து மாற்றப்பட்டு தான் போவ. நீ எழுதி வச்சுக்கோ, நீ எழுதி வச்சுக்கோ. நீ எந்த கிரவுண்ட்ல அழுதியோ, நீ எந்த வாகனத்துல அழுதியோ, நீ எந்த இடத்துல ஆண்டவரை தேடினியோ அந்த இடத்துல 10 இயர்ஸ் தாண்டி நீ அந்த இடத்துல உயர்ந்திருக்கிறதுடைய கண்ணுகள். வேற எதுவுமே வழி இல்லப்பா, வழி இல்லப்பா. அதனால ஆண்டவரை பிடிச்சுக்கோ, உறுதியா பிடிச்சுக்கோ, பற்றி பிடிச்சு. நடிப்பெல்லாம் செல்லாத சாமி. எத்தனை நாள் செல்லும்னு நினைக்கிறீங்க? உயர்த்த போகிறவர் கர்த்தர், உன்னை கண்காணிக்கிறவர் கர்த்தர், உன்னை பார்க்கிறவர் கர்த்தர். நீ நல்லா வாழ்ந்து எனக்கு ஒன்றும் தரப்போறது இல்லை. ஆனால் ஆண்டவர் உன்னில் ரொம்ப மகிமைப்படுவார். அதனால காணாமல் போன ஆடாகிய என்னை தேடுவீராக. நீ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் மாறுவாய். உன் வழியை கர்த்தர், வழி மாறிடுவேனோ பாஸ்டர் பயமா இருக்குதா? இல்லை, உன்னை நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர் உன்னை அழுதுலேருந்து தப்பு வைப்பார்.